ரீசெண்ட் டைமில் வைரல் ஆகிட்டுருக்க கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம் தான் நேற்று ட்ரை பண்ணேன். ரொம்பவுமே நல்லா வந்துச்சு. ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போயிருந்தப்போ கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் இது ரொம்ப ஃபேமஸ்னு வாங்கி கொடுத்தாங்க. லீவில் இருக்கிறப்ப எவ்வளோ டைம் கோயம்புத்தூர் போனாலும் கண்டிப்பாக இதை சாப்பிடாமல் வீட்டுக்கு வரவே இல்லை. என்னோடய பெரிய பொண்ணுக்கு திடீர்னு இது ஞாபகம் வந்தோன்னே கேட்டால் சரி ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 கப் துருவின கேரட் எடுத்துகிட்டு கேரட்டோட வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு 1/2 கப் பால் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வெந்ததுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நல்லா மிங்கிளாகி கேரட் குக் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் முந்திரி நெய்யில் வறுத்து கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். கேரட் அல்வா அவ்வளோதான். இதை ஐஸ்கிரீமோடு மேட்ச் பண்ணி சாப்பிட வேண்டியதான். நேற்று ஸ்டோரி வச்சதில் நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க. ஒரு சிலர் கேசரி வித் ஐஸ்கிரீம் சொன்னீங்க. இது கூட நல்லா இருக்குமேன்னு தோணுது. அதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது ஹீட்டாக இருக்கப்போ போட்டுட்டு ஐஸ்கிரீம் போடணும். அதுதான் காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு. எப்பாவது அக்கேஷ்னலாக இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரெகுலராக குலோப் ஜாமுன் அப்படி இப்படின்னு செய்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேருக்கு கேரட் அல்வா வித் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.